அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸில் இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் மூடப்படும் பழமையான மசூதி விமர்சித்துள்ள ஈரான். பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டம், எதிர்க்கட்சி மீது குற்றஞ்சாட்டும் பிரதமர். பிலிப்பைன்ஸில் கனமழைக்கு 13 பேர் உயிரிழப்பு. அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து மனம் திறந்த ஜோ பைடன். இஸ்ரேல் தாக்குதலில் மேலும் 70 பேர் உயிரிழப்பு. வங்கதேச போராட்டம் மேலும் 2 நாட்களுக்கு நிறுத்திவைப்பு. ரஷ்யா இதை செய்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார் உக்ரைன். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் வெளியீடு முதலிடத்தில் சிங்கப்பூர். சீனாவில் சங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் முதல் கூட்டு பயிற்சி இந்தியா பங்கேற்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜெர்மனியின் மிக பாரிய மற்றும் பழமையான ஹம்பர்க் மசூதி மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ப்ளூ மொஸ்கி ஒன்று உலகம் முழுவதும் பிரபலமாக அறியப்படும் இந்த மசூதியானது ஷியா முஸ்லிம் அமைப்பால் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஈரான் அரசுடன் அதற்கு ஆழமான தொடர்பு இருப்பதாகவும் ஜெர்மன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஷியா முஸ்லிம் அமைப்பானது ஹிஸ்புல்லா அமைப்பை ஆதரிப்பதாகவும் ஈரானில் இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் ஜெர்மன் அரசு குறிப்பிட்டுள்ளனர். 2020 ஜெர்மனி அரசு ஹிஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்துள்ளது. சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின்படி ஜெர்மனியில் இஸ்லாமிய பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 54 இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தியுள்ளனர். இதனையடுத்து ஈரான் இந்த நடவடிக்கையை விமர்சித்துள்ளதோடு மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறைகளின் பின்னணியில் அந்த நாட்டின் எதிர்க்கட்சியின் சூழ்ச்சி காணப்படுவதாக பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். தொழில் ஒதுக்க சட்டம் தொடர்பாக எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்நாட்டில் கடுமையான வன்முறைகள் பதிவாகியிருந்தன. இதனால் 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அந்த நாட்டின் வர்த்தக தரப்பினருடன் கலந்துரையாடிய ஷேக் ஹசீனா நாட்டின் பாதுகாப்பு கருதி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாட்டின் நிலைமை சீரடையும் போது முற்றாக தளர்த்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த போராட்டமானது வழமைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு சீன கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்றது. கெமியனா பெயரிடப்பட்ட இந்த புயல் கிழக்கு தாய்வானை நோக்கி நகர்ந்து தற்போது பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகேயுள்ள கடலில் மையம் கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸில் கனமழை வெளுத்து வாங்கியது. அங்குள்ள கரையோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக முக்கிய நகரங்கள் சின்னா பின்னமானது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மின்கம்பங்கள், மரங்கள் ஆகியவை சூறைக்காற்றில் சிக்கி வேரோடு சாய்ந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரங்களில் இருந்து 6 லட்சம் பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவை மூடப்பட்டன. பொது போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் அந்த நாட்டின் பேரிடர் மீட்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் கனமழைக்கு 13 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் என அதிபர் ஜோ பைடன் பேசினார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த 21ஆம் தேதி அறிவித்திருந்தார். இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பைடன் தனது ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலன்களை மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். அத்துடன் கமலா ஹாரிஸை அதிபர் தேர்தலில் நிறுத்துவதாக ஜோ பைடன் கூறினார். இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து ஜோ பைடன் பேசியதாவது: அமெரிக்காவை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என எண்ணி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
அடுத்த 6 மாதங்கள் ஒரு அதிபராக எனது பணியை செய்வதில் கவனம் செலுத்துவேன். வெறுப்பு தீவிரவாதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன். எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை. அமெரிக்காவும் வலுவாகவும் பாதுகாப்பாகவும் சுதந்திர உலகின் தலைவராகவும் உள்ளது. கமலா ஹாரிஸ் மிகவும் திறமையானவர். அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். துணை அதிபராக தேசத்தை வழிநடத்துவதில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவர். இன்னும் சில மாதங்களில் அமெரிக்காவின் எதிர்காலத்தை மக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். எனது விருப்பத்தை தெரிவித்தேன். இப்போது தேர்வு அமெரிக்கா மக்களுடையது. இவ்வாறு அவர் பேசியுள்ளார். காசாவின் கான்யூனிஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் 70 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து அந்த பகுதி மருத்துவமனை அதிகாரிகள் கூறியுள்ளதாவது: கான்யூனிஸ் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டது. இஸ்ரேலால் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளும் இதில் அடங்குகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் படையினர் அங்கு நடத்திய தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவால் போர் அகதிகள் முகாம் அமைந்துள்ள அல்மாவாசி உள்ளிட்ட பகுதிகளில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக காசா மக்கள் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நுழைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் 1139 பேர் உயிரிழந்தனர். அங்கிருந்து ஏராளமானவர்களை ஹமாஸ் படையினர் பிணை கைதிகளாக கடத்தி சென்றனர். அதற்கு பதிலடியாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 39,145 பேர் உயிரிழந்ததாகவும் 90,257 பேர் காயமடைந்ததாகவும் சுகாதாரத்துறை அமைச்சக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை வலியுறுத்தி நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை மேலும் 2 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக போராட்ட குழு தலைவர் நகீத் இஸ்லாம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஏற்கனவே 48 மணி நேரத்துக்கு போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தோம். இந்த போராட்ட நிறுத்தத்தை மேலும் 48 மணி நேரத்துக்கு நீடிக்கிறோம். இதை பயன்படுத்தி ஊரடங்கு உத்தரவை வாபஸ் பெறுவது, முடக்கப்பட்டுள்ள இணையதள இணைப்பை திரும்ப தருவது, கல்லூரிகளை மீண்டும் திறப்பது, மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது ஆகிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக சுதந்திர போரில் ஈடுபட்டவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு அளிப்பதற்கு எதிராக இந்த மாத தொடக்கத்தில் இருந்து நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தில் இதுவரை 150க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்தது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் கடந்த 2022 பிப்ரவரி மாதம் துவங்கி இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அமெரிக்கா மட்டுமின்றி நேட்டோ அமைப்பு சார்பிலும் உக்ரைனுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றது அந்நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்க வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் பட்சத்தில் உக்ரைனுக்கு வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிரான போர் குறித்து உக்ரைன் நாட்டின் உயரிய அதிகாரிகளில் ஒருவரான வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலேபா சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சீனா பயணத்தின் போது குலேபா உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படும் பட்சத்தில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு போர் துவங்கியில் இருந்து சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள உக்ரைனின் உயரதிகாரி குலேபா ஆவார். சீனாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜியை சந்தித்த குலேபா ஏற்கனவே திட்டமிட்டதை விட அதிக நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இருவரும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ளது.
சிங்கப்பூர் பாஸ்போர்ட் மூலம் 195 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின் இரண்டாவது இடத்தில் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் மூலம் 192 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்கலாம். மூன்றாவது இடத்தில் ஆஸ்திரியா, பின்லாந்து, அயர்லாந்து, லக்சம்பெர்க், நெதர்லாந்து, தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் மூலம் 191 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இதையடுத்து நான்காவது இடத்தில் பிரிட்டன், நியூசிலாந்து, நோர்வே, பெல்ஜியம், டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும், ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளும் உள்ளன. இந்த பட்டியலில் அமெரிக்கா 8வது இடத்தில் உள்ளது. அமெரிக்காவின் பாஸ்போர்ட் மூலம் 186 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. இந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா 82வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் பாஸ்போர்ட் மூலம் இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் இந்த பட்டியலின் 100வது இடத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் விமானப்படை தளமான ரமட் டேவிட் விமானப்படை தளத்துக்குள் உளவு விமானங்களை ஊடுருவ செய்து விமானப்படை தளத்தின் காட்சிகளை முழுமையான வீடியோ பதிவாக வெளியிட்டிருப்பது இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு படையினர் சீனாவில் முதன்முறையாக கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டனர். இண்டோராக்ஷன் 2024 எனும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. இப்பயிற்சி கூட்டு நேரடி பயிற்சிகளுக்கான புதிய மாதிரியை நிறுவியதுடன் SCO உறுப்பு நாட்டு படைகளின் கூட்டு செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SCO உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கண்காணித்த இந்த பயிற்சியில் முழு கவச உடைகளுடன் ஆயுதமேந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் சிலர் அனைத்து நிலப்பரப்பு வாகனங்கள் மூலமாகவும், சிலர் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும், சிலர் ரோபோ நாய்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தும் புகைப்படங்களை சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் உறுப்பு நாடுகளின் திறன்கள் மற்றும் இயங்குத்தன்மையை மேம்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட இந்த நேரடி பயிற்சியில் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளும் முதன்முறையாக பங்கேற்றன. இத்துடன் அகிலன் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.